அண்மை செய்தி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுப்புறத்தில் உள்ள மாசுவை அகற்றி சீரமைப்பது குறித்து முடிவெடுக்க குழு அமைக்க வேண்டும். 2 வாரங்களில் அந்த குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய உத்தரவில் என்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. இதன் தொடர்ந்து அந்த ஆலையானது மூடப்பட்டதை தொடர்ந்து அபாயகரமான கழிவுகள் ஆலை வளாகத்துல தேங்கி இருப்ப காரணத்தினால நிலம் நீர் மாசடைந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த மாசுவை அகற்றி அந்த நிலத்தையும் நீரையும் சமம் சீர்படுத்த வேண்டும் என்றும், அதன் பிறகு இந்த ஆலையை இடிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர் பாத்திமா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் ஒரு அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாசுவை அகற்றுவதற்காக தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம், அதே போல எரிசக்தி மற்றும் வளங்கள் நிறுவனம், அதே போல ERM இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஸ்ட்ராட் என்விரான்மெண்டல் பிரைவேட் லிமிடெட் ஆகிய 4 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இதுல நீரி நிறுவனம் ஏற்கனவே ஸ்டெர்லைட்டுக்கு ஆலோசனைகள் வழங்கி இருக்கிறதுனால அதை சேர்க்கக்கூடாது என்று மனுதாரர் தரப்புல ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு நீதிபதி மற்ற 3 நிறுவனங்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாசுவை அகற்றுவதற்கான பணிகளை அந்த மீதமுள்ள அந்த 3 நிறுவனங்களிடம் எந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம் என்பது குறித்து முடிவு செய்வதற்காக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர் தலைமையில மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய மூத்த விஞ்ஞானி, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர், மும்பை IIT நிபுணர் ஒருவர் அடங்கிய அப்படி 4 பேர் அடங்கிய அந்த குழு 2 வாரங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த குழுவினரிடம் இந்த 3 நிறுவனங்களும் தங்களுடைய திட்ட அறிக்கைகளை அளிக்க வேண்டும் என்றும், அந்த அறிக்கைகளை ஆய்வு செய்து இந்த குழு ஸ்டெர்லைட் ஆலை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான அந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.